சுவாமியே சரணமையப்பா. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சபரிமலை சீரீஸ் தாங்க பார்க்க போகிறோம். நான் 2 இயர்க்கு முன்னாடி சபரிமலை ட்ராவல் பண்ணியிருந்தேன். அதுதான் நம்ம சேனலோட ஸ்டார்டிங் பாயிண்ட். சபரிமலை ட்ராவல்லேருந்து தான் நம்ம சேனலே ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இப்போ ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்து 2 இயர் கழித்து நான் இப்போ மறுபடியும் சபரிமலைக்கு போக போகிறேன். மாலை போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோவும் வரும். பட் ஆல்ரெடி நான் ஒரு சபரிமலை ட்ரிப் போனோம் இல்லைங்களா, அதை வந்து 4 பார்ட்டாக போட்டிருந்தேன். அந்த 4 பார்ட்டையும் சேர்த்து ஒரே பார்ட்டில் அண்ட் இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு பெரிய வீடியோ மாரி க்ரியேட் பண்ண போகிறேன். நம்மளோட லாங் ட்ராவல் எல்லாமே ஒரே வீடியோவிலே கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன பிளான் இருக்குது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனோட ஒரு இனிஷியேட்டிவாக தான் ஃபஸ்ட்டு இந்த சபரிமலை பிளானை நான் போடுறேன். ஓகேங்க மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சபரிமலைக்கு எப்பப்போ ரீச் பண்ண முடியும், எந்தெந்த சமயத்தில் சபரிமலை ஓப்பனிங்கில் இருக்கும், அண்டு அதுக்கான புக்கிங் எப்படி பண்ணுறது, அண்ட் எப்படி ஈஸியாக ரீச் பண்ணுறது, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், எப்பப்போலாம் சபரிமலை ஓப்பனில் இருக்கும். இந்த தமிழ் மாதங்கள் இருக்கல, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, அந்த மாதிரி எல்லா மாதத்தோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுமே நமக்கு சபரிமலை டெம்பிள்ன்றது நடை ஓப்பனில் தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதம், ஓணம், அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சில நாட்களில் நிறைய டைமும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நம்ம கூகுள்லேயே போய்ட்டு சர்ச் பண்ணலாம், சபரிமலை ஓப்பனிங் டேட் 2026 ஆர் சபரிமலை ஓப்பனிங் டேட் 2027 அப்படின்னு சொல்லிட்டு, அதில் நமக்கு எந்தெந்த டைமில் சன்னிதானம் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ்ன்றது நமக்கு கிடச்சிரும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட பிளானை நம்ம போட்டுக்க முடியும். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம சபரிமலை எந்தெந்த டைமில் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு, சபரிமலை போகிறதுக்கு ஆன்லைன் புக்கிங் பண்ணணுமான்னு கேட்டால், எஸ், ஆன்லைன் புக்கிங் பண்ண வேண்டியது இப்போ அவசியமாக இருக்குது. ஐ திங்க் கொரோனாக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு செட்டப் தேவஸ்தானம் எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன், if I'm not wrong. ஓகே, எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்க்ரீன் வீடியோ எடுத்திருக்கேன். அது வீடியோவை நான் லாஸ்ட்டில் நினைக்கிறேன். ஸோ எப்படி புக் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அதில் கிடச்சிரும். ஓகேங்க மக்களே, ஃபஸ்ட்டு 2 விஷயத்தை பார்த்துட்டோங்களா. இப்போ 3வது, எப்படி ஈஸியாக ரீச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செங்கனூர் அண்டு கோட்டயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நிறைய பேருக்கு லீவ் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஸோ டக்குன்னு செங்கனூர்லேருந்து பம்பை போய்ட்டு சபரிமலைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு நிறைய லீவ் கிடைக்கும். எரிமலை போயிட்டு அதுக்கப்புறமா பம்பை போயிட்டு அதுக்கப்புறம் சன்னிதானம் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. எரிமலை போயிட்டு பம்பை போயிட்டு போகிறது தான் ஒரு ட்ரெடிஷ்னலான விஷயம். அந்த மாதிரி பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. பட் ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்காது. நம்மளே கூட போன டைம் போகும்போது பம்பைக்கு எரிமலைக்கு போகல, ஸ்ட்ரைட்டாக பம்பை போயிட்டு அதுக்கப்புறமா தான் சபரிமலை போயிடணும். அண்ட் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நெக்ஸ்ட் டைம் நம்ம எரிமலை போயிட்டு தான் பம்பை போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எரிமலைக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, கோட்டயம்லேருந்து நமக்கு எரிமலைக்கு நிறைய கனெக்டிவிட்டி இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன், செங்கனூரை கம்பேர் பண்ணும்போது. பட் நீங்கள் பம்பை போயிட்டு சபரிமலைக்கு போகிறீங்க அப்படின்னா செங்கனூர் இஸ் த பெஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன். அதுவே எரிமலை போகணும்னா கோட்டயம் ஒரு பெஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கும். ஏன்னா கோட்டயம்லேருந்து பம்பைக்கு போகிற எல்லா பஸ்ஸும் எரிமலை போயிட்டு தான் போகிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் எனக்கு இன்னும் 100% இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இந்த வீடியோ நான் இந்த ஃப்ரைடேக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்றதால எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அண்ட் கொஞ்சம் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் செங்கனூர்லேருந்தும் எரிமலை போகலாம். அங்கே இருக்கவங்கள்ட்ட விசாரித்து தான் போகணும். எனக்கு தெரியாமல் செங்கனூருக்கு தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். கோட்டயம்லேருந்து எரிமலைக்கு பெஸ்ட்டு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தால் நான் கோட்டயம்கே புக் பண்ணியிருப்பேன். பட் புக் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ செங்கனூரில் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ செங்கனூர்லேருந்து எப்படி எரிமலை போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் போகிற மாதிரியா இருந்தால் அங்கே போய்ட்டு செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேயே விசாரிச்சு பாருங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு பத்தனம்திட்டாலேருந்து நிறைய பஸ் ஆப்ஷன்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. கார்த்திகை மாதம் மட்டும் இல்லை, எப்பப்பெல்லாம் ஓப்பனிங்கில் இருக்கோ அப்பப்பெல்லாம் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் நான் போன வருஷம் நான் லாஸ்ட் முறை போயிருந்தபோது கூட நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் கேஎஸ்ஆர்டிசி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, நான் ஈஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் செங்கனூர் அண்டு கோட்டயம், அந்த பாயிண்ட்டு தான் நான் சொல்ல வந்தேன். ஓகேங்க மக்களே, நான் லாஸ்ட் டைம் போனேன் அப்படின்னு சொன்னாங்களா சபரிமலை பயணம். ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு 4 வீடியோவை ஒரே வீடியோவில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க மாதிரி ட்ரை பண்ணுறேன். அதுலேயும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்காக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் இந்த சபரிமலைக்கு எப்படி புக் பண்ணுறது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனையும் இணைச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்க மக்களே, இப்போ நான் இந்த வீடியோவோட அவுட்ரோ தந்தேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சபரி சைனிங் அவுட். சுவாமியே சரணமையப்பா. ஓகே, ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. அண்ட் காஸ்டியூம் வச்சும் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. நம்ம அப்போ சபரிமலைக்கு தான் போயிட்டு இருக்கோம். டைம் இப்போ வந்து 6:04 ஆகுதுங்க. அண்டு நமக்கு ட்ரெயின் வந்து தாம்பரத்தில் 8:20க்கு. ஸோ ஈவினிங் டியூட்டி முடிச்சுட்டு பறக்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா இருமுடிக்கு தான் கட்டி முடிச்சாச்சுங்க. எந்த ரூட் வழியாக நம்ம போக போகிறேன் அண்ட் எந்த ட்ரெயின் யூஸ் பண்ணி போக போகிறேன் அப்படின்றத நம்ம போக பார்க்கலாம். ஏன்னா எக்மோர்லேருந்து கொல்லம் வரைக்கும் ஆப்ரேட் ஆகக்கூடிய அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் தான் நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இருக்கிறதுல ஈஸியஸ்ட் வே டு ரீச் சபரிமலை அப்படின்னா நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து செங்கனூர் டைரக்ட் ட்ரெயின் இருக்குங்க. அந்த ட்ரெயின் தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இருந்தும் நான் ஏன் இந்த அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் புக் பண்ணேன்னா, வேறு வழி இல்லை, அந்த ட்ரெயினில் டிக்கெட்ஸ் நமக்கு கிடைக்கல. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம திருவனந்தபுரம் போயிட்டு அங்கேருந்து போகலாம்
அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தது. ஸோ திருவாண்டரத்துக்கு நமக்கு சென்னை எக்மோர்லேருந்தே ஒரு ட்ரெயின் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ட்ரெயின் யூஸ் பண்ணி திருவாண்டரம் போயிடலாம், அங்கேருந்து நம்ம செங்கனூர் போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த பிளான் நான் எடுத்து போனோம். இன்ட்ரோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போர் அடிக்கிற டைமை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு தரேன், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதோ வந்துட்டாங்க நம்ம அனந்தபுரி எக்ஸ்பிரஸ். தாம்பரத்துக்குள்ளே ஆன் டைமுக்கு வந்துட்டோம். அரக்கோணம் ஜங்ஷனுடைய WAP4. இதே லோக்கோ தான் நமக்கு கொல்லம் வரைக்கும் நம்மளோட ட்ரெயினை புல் பண்ணிட்டு போவோம். ஓகேங்க, இப்போ நம்ம ட்ரெயின் வந்து தாம்பரத்தில் இருந்து கிளம்பிடுச்சு. இப்போ நம்ம ட்ரெயின் வந்து செங்கல்பட்டு ரீச் பண்ணிடுச்சு. என்ன ஸ்டாப்னு சொல்கிறதுக்குள்ள டிடி வந்துட்டாரு. ஓகே, செங்கல்பட்டுக்கு அடுத்து இதுக்கு ஸ்டாப்பிங் மதுராந்தகமும் கொடுத்துருக்காங்க, மேல்மருவத்தூரும் கொடுத்துருக்காங்க, திண்டிவனமும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தான் விழுப்புரம் ரீச் பண்ணோம். விழுப்புரம் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணிருக்காங்க. ஓகேங்க, இதுக்கப்புறம் விருதாச்சலம் ஜங்ஷன், திருச்சி ஜங்ஷன், திண்டுக்கல் ஜங்ஷன், அதுக்கப்புறம் மதுரை ஜங்ஷன் போகுது. மதுரை வந்து ரீச் பண்ணிட்டோங்க. இது வரைக்கும் நம்ம ட்ரெயின் 593 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. நம்ம ட்ரெயின் வந்து ரேக் ஷேரிங் கணக்கில் வருங்க. நம்ம ட்ரெயின் வந்து உழவன் எக்ஸ்பிரஸ் கூட ரேக் ஷேர் பண்ணோம். இது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காலையில் போயிட்டு சொல்கிறேன். ஓகேங்க, விருதுநகர் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் ஹால்ட்ன்றது இருக்குது. அண்ட் கொல்லம்க்கு இன்னொரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு தாம்பரத்துலேருந்து 5 o'clock டிபார்ட் ஆகிற கொல்லம் எக்ஸ்பிரஸ் இருக்குது. அது வந்து விருதுநகர் வரைக்கும் சேம் ரூட்டு தாங்க, இதே ரூட்டில் தான் அதுவும் வரும். பட் விருதுநகரில் பைபாஸ் பண்ணி சிவகாசி, ராஜபாளையம், தென்காசி, செங்கோட்டை, அதுக்கப்புறமா புனலூர் காட் செக்ஷன் வழியாக நமக்கு கொல்லம் ரீச் பண்ணுங்க. அந்த சிக்னல் போட்டாங்க. அந்த ட்ரெயினோட ட்ராவல் டிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது நம்ம ட்ரெயினோட ஒரு 93 கிலோமீட்டர் கம்மிங்க. நம்ம ட்ரெயின் டிபார்ட் பண்ணிட்டாங்க விருதுநகர். ஓகேங்க, திருநெல்வேலி ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஆரோல்வாய் மொழி போகிறது மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேங்க, மற்றதெல்லாம் கவர் பண்ணல. ரொம்ப ரொம்ப சீனிக்காக இருந்தது. ஸோ பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆரோல்வாய் மொழி ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணி வச்சுங்க. வர ரூட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு சீனிக்காக இருந்ததுன்னு ஆக்சுவலி தான் தெரிய தேவையில்ல. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீனிக் ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். நான் இப்போதைக்கு இதில் தான் பார்த்துருக்கேன், அதை வச்சு நான் சொல்கிறேன். மேபி இதோட பெட்டராகவும் இருக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனோட பேக்ரவுண்டு, பின்னாடி இந்த மவுண்டெயின்ஸு. ஆக்சுவலாக காலையில் தான் ஃப்ரெஷ்ஷாக மழை பெஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். முன்னாடி இன்னைக்கு மார்னிங் தான் நல்லா மழை பெஞ்சிருக்கு. கிளைமேட் ப்ரீஸியாக இருக்குது. மவுண்டெயின்ஸ் எல்லாமே மிஸ்ட் கவராக இருக்குது. பர்ஃபெக்ட்டுங்க, பர்ஃபெக்ட் சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ட்ரெயின் பேசஞ்சர்ஸ் எல்லாமே கீழே இறங்கி ஜாலியாக விளையாட்டுருக்காங்க.
1 minutes தான் ஹால்ட்டு. இன்னும் நமக்கு சிக்னல் எடுக்காமல் இருக்காங்க, என்னன்னு தெரியல. இந்த ரோட பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக அதை பாருங்க, அந்த ஃப்ரண்ட்டில் போகுது இல்லை, அது வந்து நமக்கு இந்த சைடு தான் வரும். அப்படியே போயிட்டு அந்த ஹில்லோட அடிவாரத்துலேயே போகுது. பியூட்டிஃபுல்லான ரோடுங்க, சொன்னால் புரியாது, இங்கே வந்து பார்த்து தான் உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக அந்த ரோட் ட்ரிப்பே பிளான் பண்ணலாம் போல இருக்கு. அப்படியே அந்த மலையில இருந்து அப்படியே இங்கே வந்து இங்கே கனெக்ட் ஆகும். சரி, ஓகேங்க. வீடியோ எடுத்துகிட்டே இருக்கலாம் போல். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீனரிஸாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா மேஜராக ஏதாவது இருந்தால் அதை மட்டும் கவர் பண்ணுறாங்க. பாய். இந்த இதுதாங்க அந்த ஐ திங்க் இந்த நாகர்கோவில் ஜங்ஷன் பைபாஸ் கேபின் நினைக்கிறேன். அங்கேருந்து இப்படி நாகர்கோவில் ஜங்ஷன் போயிட்டு லோக்கோ ரிவர்சல் பண்ணி இந்த லைனில் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி லோக்கோ ரிவர்சல் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 minutes அந்த ஆகிடும். ஸோ அந்த 20 minutes நமக்கு இப்போ சேவ் இந்த நாகர்கோவில் ஜங்ஷன் பைபாஸ் பண்ணுறதுல. வேறு மாதிரி ரூட்டு நார்மலாக நமக்கு நாகர்கோவில் டவுன் ஸ்டேஷன் வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். த்ரீ மினிட்ஸ் டிலேவோட நம்ம ட்ரெயின் நாகர்கோவில் டவுன் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ட்ரெயின் காலியாக வருதுங்க. நாகர்கோவில் டவுனில் முக்கால்வாசி பேர் இறங்கிட்டாங்க. இது என்ன ஸ்டேஷன் தெரில, இப்போ என்ன ஸ்டேஷன் தெரில, நிறைய பேர் இறங்கிட்டாங்க. ஐ திங்க் எரணியல் நினைக்கிறேன். நீங்கள் வெளியே போயிட்டு பார்த்துடலாம், என்ன சொல்கிறீங்க? பட் பேசஞ்சர்ஸ்லாம் கேங் பத்தில் இருப்பாங்க. அவங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்டேஷன் வரட்டும், அப்புறமா போய் கண்டினியூ பண்ணலாங்க. பைக் ஷேரிங் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா. ட்ரெயின் வந்து அனந்தபுரி எக்ஸ்பிரஸாக சென்னை எக்மோர்லேருந்து கொல்லம் வரைக்கும் போகுங்க. அண்ட் அதுக்கப்புறமா கொல்லம்லேருந்து மறுபடியும் சென்னை எக்மோர் வரைக்கும் போகும். அதுக்கப்புறமா நம்ம ட்ரெயின் சும்மா தான் இருக்கும். அதனால் சென்னை எக்மோர்லேருந்து மறுபடியும் தஞ்சாவூருக்கு உழவன் எக்ஸ்பிரஸாக போகுங்க இதே ஏரியாவுக்கு. அண்ட் அங்கேருந்து மறுபடியும் தஞ்சாவூர்லேருந்து சென்னை வரும். சென்னையிலேருந்து மறுபடியும் கொல்லம் போகும். கொல்லம் டு சென்னை, சென்னை டு தஞ்சாவூர் அப்படின்ற ரேக் ஷேரிங் கணக்கில் தாங்க இருக்குது. ட்ரெயின் ஃப்ரீயாக இருக்குங்க. ஜாலியாக நம்ம ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபார் ஸோ குட்டுங்க. இது வரைக்கும் நம்ம ட்ரிப்பு குளித்துறை ஸ்டேஷன்ன்றது வந்துருச்சுங்க. எப்படி இருக்கு பாருங்கள் ஸ்டேஷன். இப்போ தான் மழை பெஞ்சு விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கீழே பாருங்களேன். கண்டிப்பாக நம்ம வெளியே போய் ஆகணுங்க. அந்த கிளைமேட்டை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி ஆகணும். குளித்துறை ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்குங்க. ஸ்டேஷன் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகே, 1 minute தான் நமக்கு ஹால்ட்டு. கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக ஏரியில் ஃப்ரண்ட்டில் நேம் போர்டு பாருங்கள். வேறு மான்சூன் வந்து மாட்டிக்காமல் ஏர்லி மான்சூன் வந்து இந்த மாதிரி ப்ளசண்ட்டான வெதர் என்ஜாய் பண்ண முடியும். கனல் அடுத்த ஸ்டேஷன் தாங்க எரணியல். நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல வந்து கேரளா ஸ்டார்ட் ஆகுது. ஐ திங்க் இஃப் ஐ எம் நாட் ராங். தாமிரபரணி நிறைய பேருங்க. சாரி, கேமரா மாட்டேன் தெரியும். சரியான கேரளாக்குள்ள வந்துட்டாங்க. பார்த்தா தெரிஞ்சிருக்கும்.
நேம் போர்டு எல்லாமே மலையாளத்தில் தான் இருந்தது. இந்த லோக்கல் பீப்புள்ஸ் நிறைய பேர் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுவாங்க போலங்க. இங்கே நிறைய பேர் ஏறினாங்க பாரசாலா அப்படிங்கிற ஸ்டேஷனில். மேபி திருவனந்தபுரத்துக்கு ஒர்க்குக்கு போகிறவங்க மேக்ஸிமம் இதில் ஏறுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை பேசஞ்சர் ட்ரெயின் கூட இங்கே ஆப்ரேட் பண்ணலாம். இன்னும் ஒரே ஸ்டாப்பிங் தாங்க, நெய்யத்திங்கரை அப்படின்ற ஒரு ஸ்டாப்பிங். அதுக்கப்புறமா நம்ம திருவனந்தபுரத்தை ரீச் பண்ணிடுவோம். ஓகேங்க, நம்ம திருவனந்தபுரம் போய் பார்க்கலாங்க. சீனரிஸ்லாம் நல்லா தான் இருக்குது, பார்ப்போம். ஓகேங்க, திருவனந்தபுரம் சென்டர் வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செங்கனூர் தான் போய் ஆகணும். ஸோ செங்கனூர் போகிறதுக்கு நம்ம கன்னியாகுமரியிலேருந்து புனேக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் போகுது. ஸோ அந்த எக்ஸ்பிரஸில் தான் புக் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரெயின் வந்து நமக்கு 10:35க்கு நமக்கு திருவனந்தபுரம் சென்டரில் வருங்க. 10:35க்கு வந்து 1:07 போய் ரீச் ஆகுது. புனலூர் டு நாகர்கோவில் ஜங்ஷன் போகுதுங்க. புனலூர்லேருந்து ஆல்ரெடி வந்துடுச்சு. ஸோ டிபார்ச்சர் ஆகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்க, இப்போ நம்ம அந்த விஷயத்தை பார்த்துடலாமா? சென்னையிலேருந்து நம்ம எப்படி ஈஸியாக சபரிமலைக்கு ரீச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் வந்து செங்கனூருக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணி ஆகணுங்க. சென்னை சென்ட்ரல்லேருந்து செங்கனூருக்கு புக் பண்ணுங்கள். செங்கனூர்லேருந்து நம்ம பம்பாக்கு போகணும். செங்கனூர்லேருந்து பம்பாக்கு நமக்கு சீசன் டைமில் ரெகுலராக பஸ்ஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். அதை நம்பி தான் நானும் போகிறேன். மேபி ஐயப்பனோட அருளால் பஸ் நமக்கு இருக்கணுங்க. சப்போஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம 4 o'clockலாம் அங்கே இருந்தாகணும். சபரிமலை அதாவது பம்பாவில் இருந்தாகணும். திருவனந்தபுரம்லாம் வராமலே நமக்கு செங்கனூர் வந்துருங்க. இப்போ உதாரணத்துக்கு திருவனந்தபுரம் மெயில் எடுத்துருங்களேன். நம்ம கோயம்புத்தூர் வழியாக பாலக்காடு போயிட்டு பாலக்காடுலேருந்து நமக்கு செங்கனூர் வந்துருங்க. செங்கனூர் வந்து தான் கொல்லம், அதுக்கப்புறமா திருவனந்தபுரம் வரும். அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து டேரெக்டாக ஒரு ஸ்ட்ரைட் லைனில் அது வர மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரெயின் வந்தது வந்து ஒரு ஜே ஷேப்ங்க. கீழே கன்னியாகுமரி கிட்ட, அதாவது நாகர்கோவில் வரைக்கும் வந்து மறுபடியும் திருவனந்தபுரம் வரும். அந்த திருவனந்தபுரத்துலேருந்து நம்ம மறுபடியும் இப்படி போகிறோம். ஆக்சுவலாக நான் எடுத்தது சுத்தான ரூட் தான். ஓகே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, இதோட நான் இந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை டு சபரிமலை ட்ரிப்பில் நம்ம இப்போது திருவனந்தபுரம் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. 45 நிமிஷம் டிலேயில் வந்துட்டு நம்ம புனே எக்ஸ்பிரஸ் மேப்ஸ் தான் போட்டிருக்காங்க. என்ன ஷெட்டுன்னு பார்த்தலாம். கிட்ட வந்தோங்க. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. திருவனந்தபுரத்தில் வெயிட் பண்ணிட்டு இந்த ட்ரெயினை பற்றி பெருசாக நான் பேசவே இல்லைங்க. பிகாஸ் செம்ம டயர்டு. நைட் ஃபுல்லாக விலாக் கவர் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. சைடில் தான் கிடைக்கும், தூங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். பட் தூங்குறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. ஓகேங்க, அதான் ஃபேஸ் டயர்டாக இருக்குது, தூக்கம் வந்துடுச்சு, எதுவுமே பேச முடியல. அதான் வீடியோ கவரேஜ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் கேரளாவோட சீனரிஸ்க்கு எந்த வித டப்பிங்கும் கமெண்ட்ரியும் தேவையில்லை.
சென்னை ஏப்பா. ஜஸ்ட்டு ஜங்கல் பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வந்தோடனே நமக்காக பஸ்ஸு பம்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸில் ஒரு பஸ்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பட் நோ ப்ராப்ளம், ரெகுலராக பஸ்ஸஸ்ன்றது இருக்குது. இந்த பஸ்ஸு ஃபில் ஆனோடனே தான் நமக்கு பம்பாக்கு எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். KL 15A1595 என்ற ஒரு பஸ்ஸு ஸ்பெஷல் பஸ்ஸை தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பம்பா 100ன்னு போட்டிருக்காங்க. 2 சைடுமே பம்பா தான் போட்டிருக்காங்க. சபரி எக்ஸ்பிரஸ் இப்போ தாங்க நம்ம செங்கனூருக்கு வந்திருக்கு. ரோடில் முக்கால்வாசி ரோடு சபரி எக்ஸ்பிரஸில் தாங்க வந்திருக்கு. ஆந்திராவிலேருந்து, தெலுங்கானாவிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே நிறைய பேர் வந்திருக்காங்க. பஸ்ஸு நம்ம பஸ்ஸு ஃபில் ஆகிட்டு பின்னாடி இருக்க பஸ்ஸும் ஃபில் ஆகிடுச்சிங்க. அந்தளவுக்கு பேசஞ்சர்ஸ் போர்ட் பண்ணி வந்திருக்காங்க. ஜேர்னியை கண்டினியூ பண்ணாங்க. நார்மலாக போயிட்டு இருக்க போகிறீங்க. ஸோ இந்த பஸ்ஸும் பத்தனம்திட்டா போயிருந்தாங்க போகுது. இப்போ வரைக்கும் நார்மல் நம்ம ஒரு பஸ்ஸில் எப்படி இருக்கும் அந்த வேறு தான் போயிட்டுருக்கு. சூப்பரான KSRTC ரைடு. மழை மட்டும் வந்துடக்கூடாது. மழை வந்தால் தொப்பரை நினைக்கிற வேண்டியது. 2 hours 13 minutes காரில் காமிக்குது. நம்ம முன்னாடி ஒரு பெரிய ரிவருங்க. கேரளா இஸ் ஃபேமஸ் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ரிவர்ஸுங்க. நம்ம ஊர் ரிவருக்கும் கேரளா ரிவருக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸு. 53 கிலோமீட்டருங்க சபரிமலைக்கு. டைம் 3:50ங்க. இப்போவே 5 o'clockலாம் ரீச் பண்ண முடியுமா அப்படின்றது டவுட் தான். பிகாஸ் இன்னும் ஒரு 70 minutes தான் இருக்குது. சன்னிதானம் எத்தனை மணி வரைக்கும் திறந்துருக்கும் அப்படின்னு தெரியல. அது வேற ஒரு டவுட்டாகவே இருக்குது. பிகாஸ் நம்ம பம்பைக்கு போகிறதுக்கு 6 o'clock ஆகிட மாட்டிருக்கு. அங்கே போய் குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மேலே ஏறுறதுக்கு 7 o'clock ஆகிடும். அண்ட் மேலே போகிறதுக்கு சபரிமலை போகிறதுக்கு 9 o'clock ஆயிருங்க. இப்போலாம் நட திறந்துருக்குமான்ட்டு டவுட்டாக தான் இருக்குது. அது வேறு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. பட் நம்ம கூட தாங்க ஒரு பஸ்ஸே வருதுங்க. நம்ம தனியாக போகல. பஸ்ஸில் இருக்க எல்லாமே சாமிக்கு தான். அவங்க கூட தான் போக போகிறோம். பார்ப்போம் என்ன ஆனாலும் ஆகட்டும். நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்க்கப்படியெல்லாம் போயிட்டு தங்கிட்டு நாளைக்கு காலையில் 18ஆம் படி ஏறி சாமியை தரிசிச்சுட்டு நெய் அபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செங்கனூருக்கு வர வேண்டியது தாங்க. இதே மாதிரி அப்படியே ரிவர்ஸில் போக வேண்டியது தான். பட் இந்த முறை டேரெக்டாக எனக்கு சென்னை சென்ட்ரலுக்கு 51 கிலோமீட்டர் ஃப்ரம் ஹியருங்க. சூரிய பகவான் அப்போ தான் கண்ணில் போடுறாப்புல காலையில் இருந்து. ஆக்சுவலாக எரிமலை போயிட்டு போகிறதாங்க என்ன சொல்கிறது ஒரு பாரம்பரியமான விஷயம். பட் நம்ம இப்போ எரிமலை போகலைங்க. என்ன பண்ணுறது, நம்மளோட ஒர்க்கிங் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. அதிக டேஸ் நம்மளால் லீவ் போட முடியாது. ஓகேங்க, எரிமலை மட்டும் போகல இந்த முறை. அது ஒரு சின்ன கஷ்டமாக தான் இருக்குது. அடுத்த முறை வரும்போது போக வேண்டியது தான். ஃபுல்லாகவே டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டுங்க. ஸோ ரப்பர் பயிர் செய்கிறதுக்கு ஒரு இதமான இடம், ஒரு ஏற்ற இடம்னு சொல்லலாம் கேரளா. ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்டர்ன் கேட்ஸ். ஆக்சுவலாக பைனாப்பிள் பிளான்டேஷனும் இங்கே நல்லா நடக்கும் போல். இதுக்கு முன்னாடி பார்த்தாங்க சுற்றி ஒரு பிளைன் ஃபுல்லாகவே இதாக தான் வச்சுருந்தாங்க. இப்போ தெரியும் பாருங்க உங்களுக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் பைனாப்பிள் தாங்க. லஞ்ச் சாப்பிட்றதுக்கு நிறுத்திருக்காங்க. டைம் 4:20 ஆகுது. 5 மணிக்கெலாம் பம்பை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட இருந்தோம். பட் 6 o'clock போகிறது அரிதாகிடுச்சு. இதுதாங்க நம்ம வந்த பஸ்ஸு. இது வரைக்கும் மழை பெய்யாம தாங்க இருக்கும். 4:35ங்க ரெஸ்ட் ஸ்டாப்லேருந்து எடுத்துட்டாங்க பஸ்ஸு. 40 கிலோமீட்டர்ஸ் 1.5 hours வச்சா கூட 6 o'clock 6:30 பக்கம் ஆகிடும் நம்ம பம்பாவை ரீச் பண்ணாங்க. இப்போ கடவுள் என்ன பிளான் போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிற பிளான் பாருங்க.
ஃப்ரண்ட்ல பாருங்க ஃபுல்லா மிஸ்ட், மழை பெய்யறதுக்கான சான்ஸும் இருக்கு. நிலக்கல் வந்துருச்சுங்க. நிலக்கல் வந்துருச்சுன்னு எப்படி சொல்லணும்னா ஃப்ரண்ட்ல ஒரு சிவன் ஸ்டாச்சு இருக்குங்க. இது வந்துருச்சுனாவே நிலக்கல் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். பிரைவேட் பஸ்ஸஸ்லாம் உள்ள போது பாருங்க நிலக்கல்லுக்குள்ள. டைம் 5:07 ஆகுது. ஓகே 6 o'clock போவோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். போக லேண்ட்ஸ்கேப் பயங்கரமா இருக்கு. முன்னாடி பாருங்க அந்த அழகை, செம்மையா இருக்காங்க. இன்னொரு 1 hour பிஃபோராக வந்திருக்கணுங்க. லைட்லாம் கம்மியாயிடுச்சு. இன்னொரு 1 hour பிஃபோராக வந்திருந்தோம்னா இன்னும் தாறுமாறாக இருந்திருக்கும். கீழே பாருங்க பம்பா ரிவர் நினைக்கிறேன். ஐ திங்க் வேற மாதிரியான லேண்ட்ஸ்கேப். திரும்பவும் நேச்சர் ஒரு பர்ஃபெக்டான சினிமாட்டோகிராஃபி நமக்கு தருதுங்க. நேரில் வந்து பார்க்கணுங்க அந்த அழகை. கேமரா என்னதான் 4Kல நீங்கள் பார்த்தாலும் அந்தளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணாது. இன்னும் கொஞ்சம் சூரிய பகவான் கருணை காட்டியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இட்ஸ் ஓகே, இப்போவே நல்லா தான் இருக்கு. பாடி பெயின்லாம் வேறு வர ஆரம்பிச்சிருச்சு. நேற்று ஈவினிங் 8 o'clock நம்ம ட்ரிப் ஆரம்பிச்சதுங்க. 8:20 அனந்தபுரியில் ஏறணும். இப்போ வந்து 5:12ங்க. கிட்டத்தட்ட ஒரு 21 hours பக்கமாக நம்ம ட்ராவலிங்லேயே இருக்கோம். ஸோ பாடி எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம மலை வேற ஏறணும். எல்லாம் ஓகேங்க, எல்லாம் ஐயப்பன் பார்த்து பாரு. போய் பம்பையில் குளிக்கணும்னு நினச்சா இப்போவே கை காலம் உதறதுங்க. செம ஃப்ரீசி வாட்டராக வந்துட்டு இருக்கோம். குளிக்கலாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நம்மளை மீறிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியணும். இதுவே நம்ம நார்மலாக அந்த மாதிரியான வாட்டரில் குளிச்சா கண்டிப்பாக கோல்டு ஃபீவர்ன்றது வந்துடும். பட் இப்போ நான் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக கோல்டு ஃபீவர் வராதுங்க. தட்ஸ் நேச்சர், அதுதான் இயற்கை அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுதான் நம்மளை மீறிய ஒரு சக்தி. டைம் 5:31ங்க. இன்னொரு 11 kilometers இருக்குது. மழை பெஞ்சிருக்குங்க. இங்கே முன்னாடி பாருங்க, ஒரு வழியாக பம்பா வந்து சேர்ந்து விட்டாச்சுங்க. 5:40 பம்பா வந்தாச்சுங்க. ஒரு 40 நிமிஷம் நம்ம நினைச்சதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆயிருக்கு. பட் 6 o'clock வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஓகேங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ல நமக்கு பம்பா ரிவர் தாங்க. எல்லா சமயங்களும் பங்க தான் போறாங்க. ஒரே ஒரு கேள்வி, மேலே அனுப்புவாங்களா அப்படின்றது தான். சரியான ஃப்ளோங்க மும்பையில். முன்னாடி பாருங்க, சரியான ஃப்ளோ அடிச்சுட்டு போயிருங்க. மும்பையில் குளிச்சுட்டு சபரிமலையை நோக்கி ஏறிட்டு இருக்கோங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கு. முன்னாடி தான் செக்கிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகேங்க, நம்ம செக்கிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக நான் அதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க, சீசன் டைமில் தான் செக் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா செக் பண்ணுறாங்க. அதனால் நான் அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். எங்கள் நெட்வொர்க் வேறு கிடைக்கல. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்க பார் கோடை ஸ்கேன் பண்ணி நமக்கு செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. சபரிமலை வெப்சைட்டில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நம்ம சபரிமலை விசிட் பண்ணோன்னா நம்ம யாத்திரையை கண்டினியூ பண்ணுவோம். நீலிமலைங்க, இது நீலிமலை பாட்டம். பம்பா டு சன்னிதானம் உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணலாம்னு நினைக்கிறேங்க. அதான் சார்ஜ் ஃபுல்லாக ஏற்றி வச்சுருக்கேன். டைம் 6:45. சன்னிதானம் எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே போனால் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன்.
லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். இது இறங்குற போல நினைக்கிறேங்க. நீலிமலை டாப் போயிட்டு நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணுங்க. ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி நம்பிட்டு விட்டுதுங்க. அதுக்குள்ள மழை வந்துருச்சு. நீலிமலை டாப் தெரியலங்க. மழை பத்தி பேசி முடிக்கல அதுக்குள்ள. ஓகே எங்க கரெக்டாக ஷெட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நல்லது. வெள்ளியங்கிரி மழை, வெள்ளியங்கிரியில ஞாபகம் இருக்கும், மழையில மாட்டிட்டு படாத பாட போட்டுட்டோம். இங்க அந்த மாதிரி இல்லைங்க. டாப் வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நீலிமலை டாப் வந்தாச்சு. எங்க இடத்துல ஒரு சின்ன ரெஸ்ட். சரியான மழைங்க. சுவாமி சரணமையப்பா. ஷர்ட்ல பாருங்க வேற வேற இலவச மூலிகை குடிநீர் தண்ணி. இந்த தண்ணி நீங்க ஆல்ரெடி குடிச்சா நல்லா இருக்குங்க. சின்ன வயசுல வரும்போது பாட்டிலா வாங்கி வச்சிருந்தேங்க. நான் கடைக்காரர் திட்டுற அளவுக்கு வாங்கி வச்சிருந்தேன். சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் விட்டுருச்சுங்க. நீலமலை டாப்ல ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு நம்மளோட யாத்திரையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். நான் இங்க சிக்னல் இருக்குமான்னு பார்த்தேன். எங்கேயும் சிக்னல் இல்லைங்க. சவுண்டு கேட்குதுங்க. காட்டோட சவுண்டு, பூச்சியோட சவுண்டு. சாமியப்பா, ஐயப்பா, சரணம் சரணம் அப்பா, ஐயப்பா, எங்களப்பா, ஐயப்பா, ஏழையப்பா, ஐயப்பா, வந்தோம் அப்பா, ஐயப்பா, வரோம் அப்பா, ஐயப்பா, எங்களப்பா, ஐயப்பா, எங்களப்பா, ஐயப்பா. ஓகே, நீலிமலை டாப்பை தாண்டிட்டோம். எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பிளேஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கோம். பட் தேர் இஸ் நோ பிளேஸ். அங்கே உட்காரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டீப்புங்க, சும்மா ஒன்றும் இல்லை, அதனால தான் மூச்சு வாங்குது. சரியான ஸ்டீப். நம்ம தான் மூச்சு வாங்கிட்டு இருக்கோம். சின்ன பசங்கலாம் ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாகுங்க. வாங்க போ. ஓகேங்க, கிளம்பி வச்சுங்க. நம்ம வச்சு நம்ம பசங்க அடிச்சுக்கோங்க. நமக்கு அவ்வளவுதான் டாப்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஃபுல்லா டவுன்வர்ட்ஸா போயிட்டு இருக்கு. ஃப்ரண்ட்ல பாருங்க, அப்பச்சமேடு டாப் முடிஞ்சது. நீலிமலை எப்பயோ முடிஞ்சது. இதுக்கப்புறம் அதாவது டாப் இருக்குமா? பிகாஸ் 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் சரம் வாங்கி வச்சேன். 20 rupees தான். இப்போ இங்க சரமான குத்தம் வாங்க சபரிப்பீடம் வந்துட்டோங்க. இது எதுக்காக அப்படின்ற ஒரு கதை இருக்குங்க. இது ராமாயணத்துல வர சோலைங்க. எல்லாம் ஓரளவு லைட்டா தெரியுது. தெரிஞ்சா நம்ம பண்ண ஸ்டோரியை வளர்த்துக்கலாம். பட் ஃபுல்லா தெரியாம நம்ம பண்ண சொல்லக்கூடாது. ஆல்மோஸ்ட் நம்ம சன்னிதானத்தை ரீச் பண்ணிட்டாங்க. ரெண்டு மேடு மட்டும் தான் கொஞ்சம் டஃபா இருந்தது. அதுக்கப்புறம் இட்ஸ் ஜஸ்ட் லைக் எ நார்மல் ஜேர்னிங்க. பார்க்க ஈஸியாக தான் இருக்கு. பட் பாடிலாம் சமப்பேனுங்க. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். டைம் இப்போ 7:33ங்க. நேற்று நாம தாம்பரத்துக்கு போகிறதுக்கு லோக்கல் ட்ரெயினை பிடிச்ச டைமும் இதே தாங்க. டோட்டலாக 24 hours. பட் இதை பேஷனோட பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது. இதே நீங்கள் ஒர்க்குக்காக போகிறீங்க, இல்லை மற்ற விஷயத்துக்காக, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்துக்காக போகிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 kilometer தாங்க. நம்ம சன்னிதானத்தை ரீச் பண்ணிடுவோம். இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்க மூமெண்ட், சாமியை தரிசிக்கிற மூமெண்ட், 18ஆம் படி ஏறுற மூமெண்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். டோலி செக்கிங் கவுண்டர். மகரக்கோட்டம்
புதுசாக இருக்குங்க, சின்ன வயசில் வந்தது மறந்துட்டேன். சோமேஸ்வரம் ஐயப்பா. அதுக்கு மார்னிங் இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ நைட்டு ஒன்றுமே தெரியல, மார்னிங் பெட்டராக இருக்கும். இப்போலாம் என் கண்ணுக்கு தெரியுதுங்க மவுண்டன்ஸ், அதுக்கு மேலே மிஸ்ட்டு. பட் கேமராக்கு விசிபிளாக இருக்காது. டைம் 7:40ங்க. ஆக்சுவலாக நம்ம 6:40க்கு பம்பையில் ஏற ஸ்டார்ட் பண்ணோம். 1 hour தான் ஆகுது. என்னால் நம்ப முடியல. இதுக்கப்புறம் ஒரு கூட்டம் இருக்குங்க. முன்னாடி வந்துருச்சுங்க சன்னிதானம். வெயிட் இஸ் ஓவருங்க. 4K 60ங்க. அதான் பளிச்சுன்னு இருக்க ஃபுட்டேஜ். ஓகே, இங்கேருந்து சன்னிதானம் போகிற வரைக்கும் கண்டினியூ பண்ணோமா அந்த 4K 60 ஃபுட்டேஜ். சுவாமி சரணமையப்பா. சுவாமி சரணமையப்பா. நமஸ்தே. சபரிமலையோட செக்இன் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. 18ஆம் படி அப்படின்னு நினைக்கிறாங்க. வேற பண்ண போறாங்க காப்பரேட் இருக்கும். அந்த வேலை சிறப்பாக முடிஞ்சதுங்க. சாமியை போய் தரிசிச்சுட்டு வந்துட்டோம். வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். எதுக்காகனா மழை, 6 மரண மழைங்க. வெளியே போயிட்டு வேற எங்கேயாவது டாக்குமெண்ட்ரி இருக்கா, போயிட்டு தூங்கலாமா, அந்த என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம்னு நினைக்கும்போது மழை வந்து கெடுத்துருச்சு. அப்படியே ஒரு பேக் கேமரா ஆகுங்க. எல்லா சாமியும் என்ன பண்றது அப்படின்னே தெரியலங்க. ஒரு இடத்துல ஷெட்டு மாதிரி இருக்கு. ஸோ அங்கதான் வந்து எல்லாரும் இருக்காங்க. குட் மார்னிங் மக்களே. டைம் 4 நிற்பாங்க. இதே காலையில நல்ல தூக்கத்தை போட்டுட்டு காலையில எழுந்துச்சு டிஃபன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணுங்க. குளிருங்க. நிறைய சாமிங்க எழுந்து குடலாம் பிடிச்சிக்கிறாங்க போறாங்க. நமக்கு வந்து குடலாம் பிடிக்கக்கூடாது, ரெயின் கோட்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த மாதிரிதான் எல்லாமே நம்ம கடைபிடிப்போம். அதாவது நம்ம ஏரியால சொல்றேன் மக்களே. டைம் 5 o'clock எக்ஸாக்ட் சொல்லணும். 4:57. மழை லைட்டாக விட்டு இப்போ நம்ம போயிட்டு நெய் அபிஷேக டோக்கன் வாங்க வேண்டியதாங்க. கீழே தான் கொடுக்குறதா சொன்னீங்க. மலையில சாமிகிட்ட தான் கேட்டேன். டக்குன்னு நம்ம நெய் தேங்காய் உடச்சு நெய் எடுத்துட்டு போனோங்க. இங்க யார்ட்டாவது கேட்போம் எங்க கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. கோவிலுக்கு முன்னாடி ரைட் சைட்ல தான் கோவிலுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கோம். மார்னிங் 5 o'clockமே க்ரௌடுன்றது நிறைய இருக்கும். உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க சன்னிதானம்ல. இப்ப பாருங்க. சுவாமி சரணமையப்பா. அக்னி கொண்டு வாங்க முன்னாடி. நைட் எங்க எல்லாம் இங்கதான் போடுவாங்க. சரிங்க, நம்ம ரைட் சைடு தான் போகணும். தெரியாம லெஃப்ட் சைடு வந்துட்டேன். சன்னிதானத்தோட லுக்கை மட்டும் பார்த்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம போய் டிக்கெட் வாங்க. மார்னிங் நான் உங்களுக்கு ஒன்றும் தெளிவாக காட்டுறேங்க. தான் 18ஆம் படி. ஓகேங்க, மழை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்குங்க. காலையில கொண்டு சொன்னாங்க. இங்கே இது பாருங்க, அங்கேயும் இங்க பார்க்காம போயிட்டோம். டைம் 5 நிமிஷம் டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் ஊருக்கு சவுண்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனலி
3 மணி நேரத்துக்கு அப்புறமா நெய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பார்க்க போகல. 7 o'clock கூட நெய் அபிஷேகம் க்ளோஸ் அதுக்கப்புறம் 7 o'clock க்ளோஸ் பண்ணிட்டு 8:30 தான் ஓப்பன் பண்ணாங்க. நமக்கு கியூல நின்னது 6 o'clockங்க. இப்போ டைம் 8:46. 2.25 மணி நேரம் கியூல நின்றுட்டு இப்பதாங்க வரோம். மறுபடியும் இன்னொரு டைம் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணலாமா அப்படின்னு தான் இருந்தேன். பட் இப்போதைக்கு டைம் இல்லைங்க. எனர்ஜியும் இல்லை. ஃப்ரண்ட்ல பாருங்க உங்களுக்கு பஸ்மோகுல தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேர் குளிக்கிறாங்க. சுவாமி சரணமையப்பா. ஒர்க் எல்லாம் விட்டு வச்சிருக்காங்க. மஞ்சமாதா கோயிலுக்கு போல, அரிசி காணிக்க செலுத்தல, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு டேரக்டா பம்பைக்கு போலாங்க. பம்பைக்கு போயிட்டு பம்பையில இருந்து எப்படி நம்ம சென்னை ரீச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கும். மாதிரி டிராக்டர் தாங்க சபரிமலையை சுத்தமா வச்சுக்குது. கிளைமேட் நினைச்சதுக்குலாம் மாறிட்டு இருக்குங்க. இப்போதான் மழை அடிச்சு பொழந்தது. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகணும் அப்படின்னு நினைச்சேன். ஓ முன்னாடி இருக்கு பாருங்க நெய் அபிஷேக டிக்கெட் கவுண்டர். தேடி தேடி அலைஞ்சங்க காலங்காத்தால. இப்பயும் ஒரு குருசாமின்னு நினைக்கிறேன். அவர் கரெக்டா தான் சொன்னாரு, கீழே போயிட்டு லெஃப்ட்ல போங்கன்ட்டு மலையாளத்திலேயே சொன்னாங்க. எனக்கு தெரியாது. பம்பை போகும்போது உங்களை மீட் பண்றேங்க. வேலை எல்லாம் முடிஞ்சதுங்க. நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது பார்த்தா கூட்டமே இல்லை. கியூல சிவில் கியூல ஜஸ்ட் ஃப்ரீயா இருந்தது. சரி இன்னொரு முறை போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. கியூ ஆளே இல்லை. ஜஸ்ட் 20 minutes 30 minutesல நம்ம தரிசனம் பார்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியா போகும்போது ஒரு சின்ன வருத்தம், இன்னொரு முறை பார்த்துட்டு போயிடலாமோ அப்படின்ட்டு பார்த்தோம்னா அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் அதுக்கான சான்ஸ் கிடைச்சிச்சு. பார்த்துட்டு கிளம்பலாங்க. மார்னிங் செம்ம கூட்டம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் 18ஆம் படி இரும்பு இருந்தாலும் 18ஆம் படி எடுக்கலாங்க. கட் பண்ணிடுறேன். சுவாமி சரியான தரிசனம். வேலை செய்யற போலீஸ்காரரு பிடிச்சி இழுத்து தள்ளிடுவாங்க. இன்னைக்கு அவர் மட்டும் நடந்துட்டு வர போல. 10 செகண்ட் 20 செகண்ட் அப்படியே நான் பாட்டு சாமி தரிசிக்கிறதே இருந்தாங்க. யாரும் பின்னாடி இந்த ரெஸ்ட் பண்ணலாம், முன்னாடி வந்து வீட்டுல சரியான தரிசனம். நீங்க முன்னாடி பாக்குறீங்களா, அங்கதான் நீங்க நீட் எங்கெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா இங்கே உடச்சிட்டு போயிடலாம். உங்களுக்கு பாக்க ஒரு சாமி கேமரா சாமி பிடிச்சிருக்காங்க. சாமி சொல்லிட்டாரு இது மேல எடுக்க வேணும்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். நீங்க எடுத்துட்டு வர நெய் தேங்காய இங்க உடைச்சிடலாம். அது டைரக்டா நெய் அபிஷேகத்துக்கு போயிடும். அதுக்கப்புறமா அரிசி இந்த பாருங்க ஆஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கோம்ல, நீங்க எடுத்துட்டு வர அரிசி எல்லாம் இதுலயே கொட்டிடலாங்க. அவ்வளவுதான். நாம நெய் அபிஷேகத்துக்கு வந்ததால நம்ம நெய்யை நம்மளே எடுத்துட்டு போயிட்டு அபிஷேகத்துக்கு கொடுக்குறாங்க. வீட்டுல இருந்து கம்பல் பண்ணதால. அப்படிலாம் நம்ம 3வது முறை தரிசனம் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். இட்ஸ் ஓகே. நெய் அபிஷேகம் அதுவும் ஒரு ஸ்பெஷலான விஷயம். தரிசனத்தை விட மழை. ஓகேங்க, அன்னதானம் போயிட்டு போகலான்னு சொன்னால எங்க அன்னதானம். ஸோ போயிட்டு பல்ப் வாங்கிட்டு அப்படியே அங்கே இருக்கிறதுலாம் ஸ்நாக்ஸ் வச்சுருந்தோம். அது எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறாங்க பம்பைக்கு. ஒரு பெரிய சாமியால நடக்க. ஆக்சுவலாக செப்பல் போட்டோம்னு வைங்க, ஆஸ்தால்ட்ட இறங்கிடலாங்க. உண்மையாக இந்த கல்லு பயங்கரமாக குத்துது. பிகாஸ் நீங்க நடக்கிறவங்களுக்கு வழிக்கிடக்கூடாதுன்னு சொல்றதால பாதையை கரடு முரட தான் போட்டு வச்சிருக்காங்க. யூட்டன் அடிவர் நார்மல் ட்ரெடிஷ்னல் பார்த்து இது நம்ம வந்து பார்த்து ரெண்டும் தான் ஜாயிண்ட் ஆகுது. நேற்று நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, we have almost reached பம்பா. பம்பா ரீச் பண்ணிட்டாங்க. கனிமூலதரம் டெம்பிள் நின்றுருக்கோம். மழை ஓவரா பெஞ்சிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் மழை விட்டு நம்ம மஜ்ஜானி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கோங்க. பம்பா ரிவர் முன்னாடி போயிட்டு இருக்கு பாருங்க. ஆக்சுவலா பெஞ்ச மழையில இன்னும் ஃப்ளோ வாட்டர் ஃப்ளோ எக்ஸ்ட்ரா இருக்கும் தான் நினைச்சேன். பட் நேற்று எந்த ஃப்ளோவில் இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. இதோ அந்த ஸ்டாச்சு தாங்க இது. ஐயப்பன் புலி மேல இருக்காரு. பர்த் ரெப்ரசன்ட் பண்ற ஸ்டாச்சு அது அங்க இருக்குங்க. கீழே ஒரு குழந்தை தெரியுதுங்க.
இந்த ராஜா தான் பந்தளத்து ராஜா. அவரு தான் இப்ப தத்தெடுத்து வளர்ப்பாரு. பந்தளம் அரண்மனையில அவர் வளருவார் போன்ற நிறைய கதைகள் இருக்கு. அது எல்லாமே இப்ப ப்ராப்பரா எனக்கு தெரியலங்க. ஏன்னா எனக்கு தெரியும், பட் எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு தெளிவா தெரியாது. பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாம் வீடியோ தாங்க. எல்லாம் சோஷியல் மீடியா அடிக்ட் தான். பாருங்க அந்த பெரிய சாமி எடுத்துட்டு சோஷியல் மீடியா அடிக்ட்னு சொல்றதோட இது எல்லாமே ஒரு மெமரிங்க. இதுக்கப்புறம் நான் எப்போ வர போறேனோ, பட் இந்த வீடியோ நான் எப்போ பார்த்தாலும் அப்படி சபரிமலைக்கே அந்த ஃபீலிங் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எடுத்த விளாக் எல்லாமே அப்படிதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கிட்டே தண்ணி வருதுங்க. இதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 2 feet தண்ணி வாட்டர் லெவல் இருந்தது. ரைஸ் ஆயிருந்துருக்கு. அழகா ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி வருது. ஓகேங்க, ஒன்று சாப்பிடல. லஞ்ச் சாப்பிட்டு இங்க ஹோட்டல் பிரைஸ் எல்லாமே அதிகமாக தாங்க இருக்கும். செங்கனூர் போய் கூட சாப்பிடலாம். இங்க கம்பேர் பண்ணும்போது அங்கே கம்மியாக தான் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, சாப்பிட்டு போவோம். டைம் ஆகுது, டைம் சாப்பிடணும். இன்னைக்கு மட்டும் கையில மூலிகை மருந்து எல்லாம் வைக்கிறாங்க அங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்ஸ். நமக்கு லாக் ரூம் ஃபெசிலிட்டியும் அங்க இருக்குங்க. வேணும்னா நீங்க அதிக வெயிட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா இங்கே உங்களோட பொருளை வச்சுட்டு போயிடலாம். இங்க இது கூட இருக்குன்னு சொல்றாங்க, டார்மெண்ட்ரி கூட இருக்குன்றாங்க. சட்டு புட்டுன்னு சாப்பிட்டுட்டு பம்பா பஸ், செங்கனூர் பஸ்ல ஏறி உட்காந்துட்டு போகணுங்க. இங்க வந்தோடனே சிக்னல் கிடைச்சிருச்சுங்க. ட்ரெயின் எப்போன்னு பார்த்துட்டேன். 7:20 தாங்க நமக்கு ட்ரெயின் செங்கனூர்ல. இது முன்னாடி தெரிஞ்சிருந்தா ஹரிபரியா இல்லாம பொறுமையா வந்திருக்கலாங்க. ஹோட்டல் எல்லாமே ஃபுல்லுங்க. அப்பா, ஹோட்டல்லாம் இருக்கு. அன்னதான கூடமா தெரியல, அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. பந்தி KSRTC பஸ் ஸ்டாண்ட் பம்பாங்க. இந்த பம்பா நதிக்கரையில இருந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர வரைக்கும் எலக்கல் பஸ் பிடிச்சி வந்தோங்க. ஒரு 2 minutes டிரைவிங் தான். இங்கே வந்துட்டோம். அப்புறம் இங்கே வந்தோடனே பஸ்ஸு ப்ளூ கலர் KSRTC பஸ்ஸுங்க. செங்கனூருக்கு ரெடியாக இருந்துட்டது. டிரைவர்கிட்ட கேட்டேன், செங்கனூர் பஸ் ஸ்டாண்ட் போக மாட்டேன், சரி செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் போக மாட்டேன், போவோம் ஏறிக்கோங்க அப்படின்னாங்க. நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நேற்று அதே இடத்துல நிறுத்திருக்காங்க. சில் பிரீஸ். ஆக்சுவலாக நம்ம பஸ்ஸில் எழுதியிருக்காங்க, தமிழில் எழுதியிருக்காங்க. RE491 அப்படின்னு சொல்லுவாங்க. CGR செங்கனூர் அப்படின்னு நினைக்கிறேன். KSRTCல எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கோ அதே அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். மழை பெஞ்சது அப்படின்னா இது எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியிருக்கோம். எல்லாத்துக்கும் அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். நம்ம ட்ரெயின் திருவனந்தபுரம் சென்ட்ரல்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சு. ஒரு 3 நிமிஷம் டிலேயில் டிபார்ட் ஆகிருக்கு. இங்கே செங்கனூருக்கு வர டைமிங்னு பார்க்கும்போது 7:18ங்க. இப்போ டைம் வந்து 5:36. 6:18க்கு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு 20 நிமிஷம், இன்னொரு 40 நிமிஷம் இருக்குது. அண்ட் நைட்டு ஃபுட்டு வந்து இந்த செங்கனூரில் தாங்க வாங்கி ஆகணும். வெஜ் ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தாகணும். செங்கனூரில் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆன்போர்ட் கேட்டரிங் நம்ம ட்ரெயினில் இல்லைங்க. அவுட் சைட் வெண்டர்ஸ் யாராவது வந்து கொடுத்தாதான் நமக்கு இன்றைக்கி ஃபுட்டு, அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸ் மட்டும்தான். இங்கே நைட்டு 7:18க்கு எடுக்கிற ட்ரெயின் நாளைக்கு 10 மணிக்கு தான் இங்கே சென்னை சென்ட்ரல்ன்றதை போகும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம லோக்கல் ட்ரெயின் வேறு பிடிச்சி வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 11 மணி 12 மணி ஆகிடும். சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தாங்க, ஆனால் சூப்பராக இருக்குங்க. 3 பிளாட்ஃபார்ம். இப்போ வந்துட்டு நம்ம ட்ரெயின் 12696 திருவனந்தபுரம் சென்ட்ரல் டு எம்ஜிஆர் சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் WIP 7 வருது. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் வருது. Platform क्रमांक 3 पर
பாலக்காடு ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு முடிஞ்ச கன்ஃபார்ம் பண்ணி தப்பு. சபரி எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரம் சென்ட்ரல் வயா கோயம்புத்தூர் இன்னும் சற்று நேரத்தில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 வந்து சேரும். உங்கள் ட்ரெயின் சேலம்லேருந்து ரிப்போர்ட் ஆயிடுச்சுங்க. சபரி எக்ஸ்பிரஸ் ஆப்போசிட் ட்ராக்ல தான் வந்துட்டு இருக்கு. சேலம் அவுட்டர் கேபினை நெருங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு மை ட்ரெயினில் போயிருக்காங்க, வேரிஸ் மை ட்ரெயினில். ஸோ அந்த கிராசிங் மட்டும் பார்த்துட்டு நம்ம தூங்க போகலாங்க. ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் சேலம் ரயில்வே ஸ்டேஷன். அந்த சைடில் போயிடுச்சுங்க சபரி எக்ஸ்பிரஸ். நம்ம ட்ரெயினை பற்றின நிறைய விஷயம் அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை. அது எல்லாமே அவங்களுக்கு சோழர்பேட்டை என் காட்பாடைக்கு சொல்லுவாங்க. சோழர்பேட்டை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வெளியே வந்து பார்க்கலாம். இந்த ப்ளூ எலக்ட்ரிக் இருக்கு. மானியம்படின்னு ஒரு ஸ்டேஷன்ல நிற்குதுங்க. மழைச்சாரலுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கேன். மெடிசன் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை தாங்க. இந்த ட்ரிப்பு ஒரு நல்லபடியாக ஒரு முடிவுக்கு வந்துருச்சுங்க. அண்ட் வேறு எங்கேயாவது உங்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சஜஷன் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சதுன்னா போகிறேன். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். ஓகேங்க மக்களை, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கூகுளில் போய்ட்டு சபரிமலை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு ரிசல்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நமக்கு ரெஜிஸ்டர் அண்டு சைன்இன் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அதனால் நான் டேரெக்டாக சைன்இன் பண்ணிக்கிறேன். அப்படி ரெஜிஸ்டர் நீங்கள் ஆல்ரெடி பண்ணலன்னா சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோன் நம்பர் அண்டு பாஸ்வேர்டு கொடுத்து என்டர் ஆகிக்கணும். நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய டேட் அண்ட் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய ரூட், அதுக்கப்புறமா நம்ம எந்த டைமில் அங்கே போக போகிறோம் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பாருங்கள், செல்ஃப் அண்ட் அதர்ஸ்னு இருக்குது.
தனியாக போகிறீங்கன்னா செல்ஃப் கொடுத்துக்கோங்க, அதர்ஸ்னால் நீங்கள் அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு டிக்கெட்டில் நம்ம 5 பேர் வரைக்கும் புக் பண்ண முடியும். நேம் அண்ட் ஆதார் நம்பர் அதெல்லாமே தேவைப்படும். ஸோ ஆதார் கார்டெலாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நேம் எல்லாமே கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்ட் ஆதார் நம்பர் பார்த்து மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அண்ட் ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்டு ஜெண்டர் எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லாங்குவேஜ், ஃபோட்டோ ஐடி டைப் அதெல்லாம் கேட்கும். ஃபோட்டோ ஐடி டைப்பில் ஆதார், நீங்கள் ஓட்டர் ஐடி அது மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கான அதனோட நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்பரும் என்ட்ரு பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, கண்ட்ரி அந்த மாதிரியான ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே ஃபில் பண்ணிட்டு ஆட் பில்கிரிம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்க வேண்டியதான் மக்களே. அண்ட் மக்களே அதில் ஃபோட்டோவும் கேட்கும். ஃபோட்டோ 1 MBக்குள்ளே இருக்க மாதிரி ஃபைலை செலக்ட் பண்ணி வச்சு ஃபோட்டோ அப்லோட் பண்ணோடனே அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. பில்கிரிம் ஆட் ஆகிடுவாங்க. இதே மாதிரி எத்தனை பில்கிரிம் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கான்ட்ரிபியூட் ஃபார் பில்கிரிம் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்றது நீங்கள் டொனேட் பண்ணணுன்னா பண்ணலாம், அப்படிலாம் நோ கொடுத்துக்கலாம். நான் நோ கொடுத்துக்கிறேன். நோ கொடுத்து ஆட் டு விஷ் லிஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வரும். ப்ரொசீட் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கான டிக்கெட்டுன்றது ஓப்பன் ஆகிடும்.